பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையன எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப பழையன என்ன, புதியன என்ன? பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, புதிய வாழ்க்கை எப்படி இருக்கு? அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய வாழ்க்கை நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நமக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா புது சிருஷ்டி. உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தீத்துவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை அப்படி திருப்புறீங்களா? எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்க்குற பெரியவங்க, சின்னவங்க, என் அன்பு பிள்ளைகள், உங்களை எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தயவு செய்து நான் சொல்கிறது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது உங்கள் பைபிளை திறந்து தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து அப்படி திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாம் திருப்பி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? கள்ளனாய் ஆகிலும் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனாய் ஆகிலும் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனு கருள் செய்ததே தள்ளாதே சிலுவை நாதா, கள்ளனு கருள் செய்ததே தள்ளாதே சிலுவை நாதா, பாவத்தில் பாதத்தில் தான் தவிலிடும் பாவி என்னை, பாவத்தில் பாதத்தில் தான் தவிலிடும் பாவி என்னை, என் கிருபை பிரபாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா, என் கிருபை பிரபாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா. மதலை போ துஷ்டனாய் அலைந்தேனப்பா, கெட்டக்கு மதலை போ துஷ்டனாய் அலைந்தேனப்பா, அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனையா, அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனையா, பாதத்தில் தவித்திடும் பாவி என்னை, என் கிருபை பிரபாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா, பாவி மணியாடையும் நன்றி கேட்ட பேதுருவையும், பாவி மணியாடையும் நன்றி கேட்ட பேதுருவையும், அருள் செய்த ஆண்டவரே கிருபைக்குள் என்னை அறி, அருள் செய்த ஆண்டவரே கிருபைக்குள் என்னை அறி. உம்மோடு பருஷங்களா உணவுண்ட யூதா செய்வோ, உம்மோடு வருடங்களா ஹல்லேலூயா உணவுண்ட யூதா செய்வோ,
கரையற்ற தந்தை உம்மை வஞ்சித்தேன் இயேசுநாதா. கரையற்ற தந்தை உம்மை வஞ்சித்தேன் இயேசுநாதா. பாவத்தில் பாரத்தில் தவித்திடும் பாவி இல்லை. பாவத்தில் பாரத்தில் தவித்திடும் பாவி இல்லை. நில் கிருபை பிரபாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. நில் கிருபை பிரபாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. எல்லாம் எடுத்துருப்பீங்க. ஏனெனில் தீத்து 3:3 ஏனெனில் முற்காலத்தில் என்னது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இல்ல, ஆமு ஆண்டவரை அறிவுறதற்கு முன். ஏன்னா கிமு கிபிங்கிறோம்ல, ADBCங்கிறோம்ல, ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பிஃபோர் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா சரித்திரங்களில் ADBCலாம் நான் படிச்சிருப்போம். இந்த காலத்தில் ஃபோனில் தான் எல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியும், அதனால் இதெல்லாம் மறந்துருக்கும். கிமு கிபி. ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், எப்படியா இருக்கீங்க? காமு காப்பி 2 பிரிவு இருக்குங்க. ஆமுன்னு என்னது? கல்யாணத்திற்கு முன், கல்யாணத்திற்கு பின். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருந்தேன், இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு என்னங்க சந்தோஷம் இருக்குது? ஒன்றும் இல்லைங்க. எனக்கு கண்பானுடைய நம்முடைய முற்கால வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆண்டவருக்குள்ளே நாம் வருகிறதற்கு முன்னே புது சிருஷ்டினா பழையன என்ன அப்படிங்கிறது தெரியணும்ல. கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு நம்ம புது சிருஷ்டி. ஆனால் பழையனது முற்காலத்திலே ஆண்டவரை அறிகிறதற்கு முன்னே நாமும் கேட்கிற நீங்களும் நானும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னையும் சேர்த்தான் சொன்னேன். முற்காலத்திலே நாமும் புத்தியினர் என்னது? நல்லது எதுன்னு தெரியாது, கெட்டது எதுன்னு தெரியாது. மனம் போன போக்கில் வாழ்ந்தோம். கெட்ட குமாரனை போல துஷ்டனா அலைந்தேன் ஐயா, உம்முடைய அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் ஐயா. பாவி மரியாளையும் நன்றி கெட்ட பேதுருவையும் அருள் செய்த ஆண்டவன். ஏன்னா யோனாவின் குமாரனான சீமோனேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 3 தடவை கேட்டார், யோனாவின் குமாரனான சீமோனே என்னை நீ நேசிக்கிறாயான்னு உடனே அவன் சொன்னான். 3 தடவை சொன்ன பிறகு அவனுக்கு எந்த இடத்துலையாவது திரும்பி அவனை இயேசு அல்லது அவனுடைய பேதுரு நிருபத்திலையாவது யோனாவின் குமாரன் எழுதப்பட்டிருக்கா? கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் பேதுரு அப்போஸ்தலன் ஆயிட்டார். அவர் மூலம் நடந்த அற்புதங்கள் ஏராளம். பேதுரு காலத்தில் சப்பானி நடந்தான். அனனியா சபீரால் நியாய தீர்ப்பு வந்துச்சு இல்லையா? பேதுரு காலத்தில் நிறைய நடந்துச்சு. அந்த பாவியாகிய மரியாள், ஆனால் அவளுக்கு தான் முதல் என்ன செய்தார்? தரிசனமானார். பாவி மரியாளையும் நன்றி கெட்ட பேதுருவையும் அருள் செய்த ஆண்டவனே. எனக்கு அன்பானவர்களே, கெட்ட குமாரனை போலங்கிறாங்களே, அந்த கெட்ட குமாரன் இளைய குமாரன். அவனுக்கு பிரச்சனை என்ன? அப்பாவுடைய அன்பை விட்டு பிரிஞ்சு போய் எல்லாத்தையும் இழந்து வந்தான். அதான் இஷ்டம் போல் வாழ்றது. புத்தி எத்தனையோ வச்சுருப்பாங்க, டே அப்பா விட்டு போகாதரா, அப்பாட்ட இருக்க வரைக்கும் தாண்டா சந்தோஷம். அதெல்லாம் கேட்க நண்பர்கள் சொன்ன புத்தி தான் ஏறி இருக்கும். அதனால தான் இங்கே பார்க்குறோம், முற்காலத்திலே நாமும் புத்தியினர். நமக்கு நன்மை எதுவும் தெரியாது, தீமை எதுவும் தெரியாது, நல்லது எது தெரியாது, கெட்டது எது தெரியாது, எப்படி நடக்கணும் தெரியாது, எப்படி வாழணும் தெரியாது. அது மட்டும் இல்லை, புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்கள். 1 பேதுரு 1:14-15 இயேசுவை குறித்து இங்கே பேதுரு என்ன எழுதுகிறார் அதை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1:14-15 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். முன்ன எப்படி வேணாலும் வாழலாம், இப்போ இப்படித்தான் வாழணும்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம அநேக நேரங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். எப்படி வேணும் வாழலாம் அப்படிங்கிறது முற்காலம், இப்படித்தான் வாழணுங்கிறது இயேசுக்குள்ள வந்த புது சிருஷ்டி. அதனால தான் இங்கே எழுதுறா. திரும்ப வாசிங்க அதை.
1 பேதுரு 1:14. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த நல்லா கவனிக்க, தெரியாத காலம் வேற, அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் என்று அப்போஸ்தலர் 17:30 சொல்லுகிறது. அறியாமையின் காலங்கள்ல என்ன பண்ணுமா? வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல், இதுவரைக்கும் நடந்ததை விட்டுட்டு இப்ப நடக்காம புது சிருஷ்டி, இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நம்மளை தான் சொல்றாரு, நீங்களும் நானும் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர். ஏன்னா அவர் பரிசுத்தராய் இருந்தா நாமளும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா. ஆமா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது கூடவே முடியாது. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கனல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கனல்களை நாம் பற்றிக் கொள்வோம். வழி நடந்திடும் உத்தமனுக்கெல்லாம் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கெல்லாம் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கனல்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஐயா, கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவனுக்கு மாற்றம் இருக்கணும். இம்மைக்கேற்ற இன்பங்கள்ல நம்ம விட்டு அகற்றி இருக்கணும். ஜீவதேவனுக்கு பின்னாடி நாம் செல்லுவதற்கு சிலுவை சுமந்தோராய் சீஷராகணும். முற்காலத்தில் அதெல்லாம் நமக்கு தெரியாது. முற்காலத்தில் நம்ம புத்தியினர், அது மட்டுமல்ல கீழ்ப்படியாதவர்கள், பலவித இச்சைகளுக்கும் அதாவது நமக்கு அந்த வசனத்தை திரும்ப பாருங்க. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினர் கீழ்ப்படியாதவர்கள், வழி தப்பி நடக்கிறவர்கள். நமக்கு சொல்லி இருக்காரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும், பாவிகளுடைய வழியில நிற்காமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நமக்கு ஏன் வாய்க்க மாட்டேங்குதுன்னா, நம்ம அதை செய்யறத வாய்க்கணும்னா முதல்ல நம்ம சொன்னதை கடைபிடிச்சிருக்கணும்ல. இரவும் பகலும் வேணாம், ஒரு நாளைக்கு 1 நேரம் 2 நேரம் தியானிக்கிறோமா? இயேசு கேட்டால் அதோட எத்தனை, 1 மணி நேரம் எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அவர் அதான கேட்டாரு. எனக்கு கண்பாருடைய இடைவிடாமல் ஜெபம் பண்ண. நாம பாடுவோம், என்ன பாடுவோம்? இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையுடன் நீங்கிவிடும், களைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்தி
ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். தீபிக தீர்ப்பு, இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். தீபிக தீர்ப்பு, இதுவே சட்டம். தோடனே போர்முகமா வாக்கினத்தை பற்றிக்கொண்டு கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். தீபிக தீர்ப்பு, இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். தீபிக தீர்ப்பு, இதுவே சட்டம். எனக்கு அன்பானவர்களே, முற்காலத்தில் எப்படி இருந்தோம்? கீழ்ப்படியாதவர்களாய், புத்தியினராய், வழி தப்பி நடக்கிறவர்களாய் மட்டுமல்ல, பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள். துர்க்குணங்கிறது பரிசேயருடைய புளித்த மாவு குறிக்குது. துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும், பகைக்கப்படத்தக்கவர்களும், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய அதுதாங்க பழைய வாழ்க்கை. அதுதான் பழைய வாழ்க்கை. அப்படி இருந்தோம்ல, நமக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கு? கீழ்ப்படியாதவங்களா, புத்தி இல்லாதவங்களா, வழி தப்பி நடக்கிறவங்களா, பலவிதமான இச்சைகளுக்கு இன்பம் அடிமைப்பட்டவர்களாய் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணோம். அப்படி ஜீவனம் பண்ணின நம்ம மேல என்ன நடந்துச்சான்? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தயை, மனுஷர் மேலுள்ள அன்பு பிரசன்னமான போது நாம் செய்த நீதியினால அவர் நம்ம ரட்சிக்கல, தமது இரக்கத்தின்படி, அவருடைய இரக்கத்தின்படியும் மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்படி ரட்சித்ததுனாலதான் நாம புது சிருஷ்டி. இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து எப்படி இருக்கக்கூடாது? கவலை இல்லாம இருந்துடக்கூடாது. பேதுரு எழுதுறார், ரட்சிப்பு முன்ன விட இப்போ மிக சமீபம்னு பவுல் எழுதுகிறார். நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்போ புது வாழ்க்கை எப்படி இருக்கு? இங்கே கிதியோனுடைய தந்திர ஆவிய மாதிரி நம்மகிட்ட என்னென்ன இருக்கணும்? பழைய ரெட்டு பை. அது மட்டுமல்ல, பொத்தலான பழந்துருத்திகள். எவ்வளோதான் வந்தாலும் சரி ஆசீர்வாதம் நிற்காது. அபிஷேகம் பெறுவோம், சபையில் வந்து அபிஷேகத்தில் அப்படியே பொங்குவோம், அந்நிய பாஷையில் பொங்குவோம், வெளியே போனால் ஒன்றும் இருக்காது. துதித்தலும் சபித்தலும் அதே நாவிலேருந்து வரலாமா? வரக்கூடாதே. பழைய வாழ்க்கையில் தான் நம்ம எப்படி வேணாலும் பேசியிருக்கோம். ஆண்டவர்கள் வந்த பிறகு தீர்மானம், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது எழுதியிருக்காரு. எபேசியர் 4:20, 4:31 சகலவித கசப்பும் கோபமும் உங்களை விட்டு என்ன செய்யணும்? போயிருக்கணுமே. போயிருக்கா? இன்னைக்கு நமக்குள்ள அந்த பழைய அனுபவங்கள். நீங்கள் பழைய பையனோடனே வீட்டில் இருக்க பழைய பையெல்லாம் தூக்கி போட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவர் சொல்கிறது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பாருங்கள். பழைய பொத்து, அதாவது ரெட்டு பைகள் ஒன்றுக்காகாது. ஏன்னா அவன் தந்திரத்தோடு வாரான். அப்படி காமிக்கணுமா? அப்படி காமிச்சா தான். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே ஆய்ப்பட்டணத்துக்கு செய்ததை கேள்விப்பட்டோன்னு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. பயந்ததுனால அப்படி செய்கிறாங்களாம். அப்படி ஐயோ ரொம்ப தூரத்தில் வர எதுவுமே தெரியாதவங்க வேறு அப்படி வந்து சொல்கிறாங்க, எங்கள் செருப்பெல்லாம் பழசாக இருக்குது, எங்களுடைய பையன் பழசாக இருக்குது, எங்களுடைய துருத்தி எப்படி இருக்குது? பழந்துருத்திகள். அது மட்டும் இல்லை, வச்சிருக்கிற அப்பம் கூட எப்படிப்பட்டது? பூசரம் பிடிச்சதும் உலர்ந்ததும். 12ஆம் வசனத்தை பாருங்க. அதே யோசுவா
9:12 பாருங்க. அங்கே அங்கே எழுதியிருக்காரு பாருங்க. ஆண்டவர் அழகாக எழுதி வச்சிருக்கார். 9:12 உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்று எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். அடே அப்பா அதே 6ஆம் வசனத்தை பாருங்க. இங்க இவங்க சொல்ற வார்த்தைக்கு அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவின் இடத்தில் போய் அவனையும் அது 5 பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சிகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். பலிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. எடுத்துட்டு போகும்போது அப்படித்தான் ஜிப்பானா சொல்றது என்ன சொல்லு, சுட சுட வீட்டுல என்ன பொய்யப்பா சுட சுட எடுத்து வச்சோம். ஆனா அங்க வர்ற வழியில என்ன ஆகி போச்சு, இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்ததுக்கு நாங்கள் இந்த திராட்சை ரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாக இருந்துச்சு. ஆனாலும் இதோ கிழிந்து போயிடுச்சு. புது திராட்சை ரசத்தை பழம் துருத்தியில ஊத்த முடியுமா? அதனாலதான் ஏசு சொன்னார், புது ரசத்தை என்ன செய்யக்கூடாது, பழம் துருத்தியில வார்த்து வச்சா என்ன செய்யும், துருத்தி கிழிஞ்சு போகும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வைப்பார்கள். புது துருத்தியில நீ இன்னைக்கு புதுசா உனக்குள்ள வந்து அந்த அபிஷேகம் நின்றுச்சுன்னா உன் வீட்டுக்கு போகும்போது அந்த சமாதானம் இருக்கும். பழைய பாதரட்சை வேண்டாம். ஏன்னா ஆயத்தம் என்றும் எபேசியர் 6:15 என்ன வாசிக்கிறோம், சமாதானத்தை கூறி சமாதானத்தை அறிவிக்கிறவருடைய சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாய் என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா பாதரட்சை இஸ்ரவேல் மக்களுக்கு எங்கேயாவது பாதரட்சை பழசாச்சா? இல்ல. கால்கள் வீங்குச்சா? வஸ்திரம் பழசாச்சா? இல்லை. ஆனா பூரா இங்க பழசு. நமக்குள்ள இருக்கிற அந்த பழைகளை விடணும். சிலர் பழமைவாதி இருப்பாங்க. இன்றைக்கும் பழமைகளை விரும்புகிறவர். வீட்டில் பார்த்தீங்கன்னா சரி, நான் வாங்க கூட்டு போய் காட்டுறேன். சிலர் அந்த காலத்தில் வந்து காலனா அரை நாள் இருந்து, ஒரணா 2 நாள் இருந்து, 1 பைசா 2 பைசால இருந்து, 5 காசு 10 காசுலேருந்து ஒவ்வொரு தாளையும் விடாமல் என்ன செய்வாங்க, சேர்த்து வச்சுருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த காராக இருக்குது. நான் ஒரு கேரளுக்கு போகும்போது ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு கார் நினச்சி அதை தொட்டு பார்த்தேன். இது என்ன காருங்க, மோரிஸ் மைனர்னாங்க. இப்போ அதை எடுத்து ஓட்ட முடியுமா? சில காரியங்களை பழசை அப்படி விடணும். நம்முடைய எண்ணத்தில் மாறி இருக்கா? முன்னே எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம்? நான் சொன்னேனே, புத்தி இல்லாமல் இருந்தோம், புத்தி வந்துருச்சா? கீழ்ப்படியாமல் இருந்தோம், இப்போ கீழ்ப்படிஞ்சிடமா? பல இச்சைகளுக்கு இன்பப்பட்டிருந்தோம், அடிமைப்பட்டிருந்தோம், இப்போ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோமா? அப்படி ஆயிருந்தீங்கன்னா நிச்சயமா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், அவன் புது சிருஷ்டி, பழையன எல்லாம் ஒளிந்து போச்சு, எல்லாம் புதிதாச்சுன்னு அர்த்தம். இன்னும் நமக்குள்ள அப்படி இருந்தா நாம புது சிருஷ்டியும் இல்லை, பழையன ஒளிந்து போகவும் இல்லை, ஒன்றும் புதுசா மாறவும் இல்லை. உங்க கையில் விட்டுறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, மனதில் வைத்துக்கொள்றீங்க. எனக்கு அன்பானுடைய இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டும் இல்லை, வேதத்தில் நல்ல ஆழங்களை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுக்கு கர்த்தர் எனக்கு ஞானத்தை தரணும். மற்றவங்கள மாதிரி நான் போய் கம்ப்யூட்டரில் அடித்து பிரிண்ட் அடித்து அப்படியே ஒத்து வாக்கி அகராதியை வச்சு, ரெஃபரன்ஸ் பைபிளை வச்சு நான் ஒத்து வாக்கி அகராதியை வச்சு எடுக்க முடியாது. எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தான் கற்றுக் கொடுக்கணும். அப்படியே நான் நினச்சா கூட பைபிளை திறந்தா கூட ஆனா எழுதியிருக்கா ஆவனா எழுதியிருக்கான்னு கூட தெரியாது. கர்த்தர் என் மனக்கண்ணு கொண்டு வரணும். அதுக்காக ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் சபையில் வாரந்தோறும் எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் நான் அனுப்பணும். அவங்கள கூட்டிகிட்டு வரதே வேனில் வச்சு தான். 2 கண்ணும் தெரியும். அவங்க எல்லோரும் கூட்டம் காட்டுறதுக்காக பஸ் விடுறோம்பாங்க, வேன் விடுறோம்பாங்க. நான் அது கூடலை. 2 கண்ணும் தெரியாதவங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணும். அதுக்காக தான் அனுப்புகிறோம். அதுக்கு மட்டுமே வாரம் 4000 ரூபா. ஒருவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருந்தா 1 மாதத்துக்கு ஆத்துமாக்களை அழைத்து வர்ற பங்கை நீங்கள் ஏற்றுக்கிட்டே அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார்.
உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். அது மட்டுமல்ல, ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். இப்போ கூட ஞானஸ்நான தொட்டி மதுரையில் பழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். 20 வருஷமாகி அது ஒன்றுக்கெல்லாம் போனதுனால, தண்ணீரே நிற்காதனால அது திரும்ப அதை புதிதாக உருவாக்கி வருகிறோம். அதுக்கு மட்டும் 80,000 ரூபா எஸ்டிமேட்டு. கர்த்தர் உங்களுக்கு பாரம் கொடுத்தா ஆத்துமாக்கள் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு அதுதான் காரணம். ஞானஸ்நானம் என்பதுதான் ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு அடையாளம். இதற்கு ஒரு 5,000 வச்சு 16 பேரோ, 10,000 வச்சு 8 பேரோ, 2,000 வச்சு ஒரு 40 பேரோ, 1,000 வச்சு ஒரு 80 பேரோ, இல்லை 500 பேர் வச்சு ஒரு 160 பேரோ எழும்பணும். 500 ரூபா வச்சு கர்த்தர் உங்கள் திராணிக்கத்தக்க கர்த்தர் ஏவினால் நீங்களும் பங்கு பெறலாம். ஆனால் திரும்ப சொல்ல கட்டாயம் அல்ல, விசனமாயல். எப்படிங்க உதவி பண்ணுறது? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே, ஃபோன்பே. என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவேன். ஐயா, ஒரு வேளை நான் கொஞ்சம் நிறையா கொடுக்குறேன் பிரதர், எனக்கு அக்கௌண்ட்டுக்கு பில்லு வைக்கிற தருவீங்களா கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா கட்டாயம் கேளுங்க. அதற்கும் வழி உண்டு. நீங்கள் இது ஒருவேளை பதிவு பெற்ற அமைப்பா என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். அப்படி எதிர்பார்த்தா 84 388 52 500 இந்த இதை பாருங்கள். இது பதிவு என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். பர்த்திமேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் முற்காலத்தில் அறிகிறதற்கு முன்னே, அறிந்த பின்னே பழையன புதியன என்ன மாற்றம் இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், புதிய சிருஷ்டி என்று சொல்லுகிறோம். பழையன எல்லாம் ஒளிந்திருக்கிறதா? நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகாத என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். படித்து நெடுநாள் வேலை இல்லாமல் காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். குறைவோடு தன் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயா, படுக்கையில் படுத்துக்கொண்டு ஐயோ என் கை கால்கள் பலனற்று இருக்கிறதே, என்னை கவனிப்பார் ஒருவரும் இல்லையே என்று தனிமையில் இருந்து புலம்புகிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆறுதலின் தெய்வமே, அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கவலையில் ஆறுதலாய், கண்குளிர் ஜோதியாய் இருந்து கஷ்டநோய் படுக்கையில் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.